வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு 15 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரவா பேன் பீஸா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த டிஷ் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா, சாப்பிட்றதுக்கு டேஸ்டா, குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வைக்க தேவையில்லை, டொமேட்டோ சாஸ் மட்டும் போதும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு ப்ரிப்பரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவையை சேர்த்துக்குவோம். அது கூட 1/2 கப் அளவு தயிர், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் சோடா மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற வச்சுக்குவோம். இன்னொரு மிக்சிங் பவுல்ல சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளி, சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயம், கட் பண்ண ஒரு குடைமிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவையில் ரெடி பண்ண மாவு ஊறி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவை விட திக்கான பதத்தில் மாவை ரெடி பண்ணிக்குவோம். எல்லாம் ரெடி. வாங்க இப்போ ரவை பேன் பீஸா பண்ணலாம். ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு சூடாகவும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ரெடி பண்ணி வச்ச மாவை சின்னதாக ஊத்தாப்ப மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்குவோம். இது மேலே ரெடி பண்ணி வச்ச வெஜ் மிக்ஸை தூவி விட்டு ஒரு கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம். இதுதாங்க நம்ம பீஸாவுக்கு டாப்பிங். இதை ஒரு மூடியால் மூடி 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வேகவும் இந்த மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் லைட்டாக வேக வச்சு எடுத்தா டேஸ்டான ரவா பேன் பீஸா ரெடி. மீதம் இருக்க மாவையும் இதே மாதிரி ஊற்றி வெஜ் மிக்ஸால் டாப்பிங் பண்ணி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பெப்பர், லைட்டாக டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணால் சாப்பிட்றதுக்கு சூடாக சூப்பர் டேஸ்டில் ரவா பேன் பீஸா ரெடி. இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க கலர்ஃபுல்லாக பீஸா மாதிரி இருக்கிறதால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சட்டுன்னு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.